நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நம் மௌனத்தில் எல்லாரின் குரலும் உரக்க கேட்கும். கடவுளின் குரல் மட்டும் மெலிதாய். மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய். இறைவா இறைவா இசைவா இசைவா. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட. நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே. நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நான் பாடும் பாடல் நாள் வாழும் வாழ்வே. நாதா நீதான் பாப்புனைந்த கவிஞன். நல்லெண்ணமும் நன்மனமொழியும் நம்பிக்கையும் நல்லற செயலும் நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. நின் பாடல் பொருளாய் நீ தந்த அருளை. மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட.
நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம் நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன் நினிசா ரிரிசா நினிசா சகரிசா நினிசா ரிரிசா நினிசா சகரிசா நீ மீட்டும் நாதம் நிம்மதி தரும் வேதம் நீங்கா நினைவாய் இதயத்தின் இசைஞன் நற்பண்பு குணமும் நலம் சிந்தும் திறனும் நற்பழக்கமும் நல நிறைவாழ்வும் நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே நல்வாழ்வின் ஸ்வரமாய் நீ தந்த வரமே மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய் மகிழ்ந்து நான் பாடிட மௌனியாகி ரசிக்கிறாய் இறைவா இறைவா இசைவா இசைவா மனதில் ஒரு பாட்டெழுத மன்னவா நீ இசை மீட்ட அலகு 1 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 45 வரை. ஒரு தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவும் முடியும் என்று முழந்தாள் படையிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்குவதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு இது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலக திரு அவை இன்று புனித வனத்து பவுல் என்ற சின்னப்பரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவருடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுத்தந்த பாடம் முக்கியமானது ஒன்று. அதாவது கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் நமது வாழ்வாக இருக்க முடியும். எதிர்நோக்கி ஏமாற்றாது என்று சொல்லுவது போல கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அசையாத பற்று உறுதி நிச்சயமாக நம்மை கடவுள் ஏமாற்ற மாட்டார் என்பதன் வெளிப்பாடுதான் என்பது என்னுடைய வாழ்க்கையை நான் கண்ட அனுபவம் கூட. ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார் என்று உறுதியாக நம்பினார். அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப ஆண்டவர் அவருக்கு அனைத்தையும் தந்து உதவினார் என்று வரலாறு சொல்கிறது. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பார்வையற்ற மனிதரை பார்த்து, பார்வை பெறும் ஒரு நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்பார். தொழு நோயாளரை பார்த்தும் அப்படித்தான், நம்பிக்கை உன்னை நலமாக்கும், நீ சென்று உன்னுடைய காணிக்கை செலுத்து, குணமடைந்ததற்கு இது சான்றாக மாறும் என்று கண்டிப்பாக சொன்னது நம்பிக்கையின் வெளிப்பாடுதான். நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், கையாலாகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு வகையான உள் உணர்வு வருகிறதே, கடவுள் பார்த்துக்குவாரு, எல்லாமே பார்த்துக்குவாரு என்ற ஒரு உணர்வு வருகிறதே, அதுதான் நம்பிக்கை என்று நான் சொல்லுகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது நம்மால் நிறைய ஆசிரியரை பெற முடியும் என்பது உறுதி.
ஒரு சின்ன கதை சொல்வார்களே, கப்பல் ஒன்று எதிர்பாரா விதமாக ஒரு சமயம் மூழ்க தொடங்கியதாம். அப்போது சூழலிலே உயிரை காப்பாற்ற பலரும் பல திசைகளிலே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள், அலறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் சிறுமி ஒருத்தி கப்பலின் மேல் தளத்திலே பந்து விளையாடி கொண்டிருந்தாளாம். அப்போது ஒரு பெரியவர் அவரிடம், ஏம்மா, கப்பல் உடைந்து கடலில் மூழ்கப் போகிறது, எல்லாரும் அலறிக் கொண்டிருக்கிறார்கள், கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நீ தப்பிக்க முயலவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவள் அவரிடம், இந்த கப்பலின் மாலுமியே என் அப்பாதான், அவர் என்னை எப்படியும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று எந்தவித பயமில்லாமலும் அந்த குழந்தைத்தனத்திலே அந்த விளையாட்டை தொடர்ந்தாள் என்று கதை வருகிறது. நம்பிக்கை உடையவன் பதற்றமடையான் என்ற வார்த்தைகள் இங்கே எவ்வளவு பொருந்தி போகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாம் மேல் மாடி இருந்து கீழே விழுந்தாலும் கூட அது அழவே அழாது, அது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் கிடக்கும். காரணம், அதுக்கு தெரியாது கீழே விழுந்திருக்கேன் அதுக்கே தெரியாது. நம்ம பதறடித்து ஓடும்போது அதை பார்த்துதான் ஒருவேளை விரடலாம் குழந்தை. அதுபோலத்தான் நம்முடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையும். இயேசு 12 திருத்தூதர்களையும் பணிக்காக அனுப்பிய போது தொழுநோயாளர்களை குணப்படுத்துங்கள் என்று பணிக்கிறார். பொதுவாக நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று சொன்ன இயேசு தொழுநோயாளர்களை குறிப்பிட்டு சொல்வது இங்கே கவனிக்கத்தக்கது. அதாவது பரிவு கொண்டு தொட்டு குணப்படுத்துகிறார். இயேசுவின் இந்த குறிப்பிட்டு தொழிலாளர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை யூத சமுதாயத்தில் நிலவிய தொழுநோயாளர்களுக்கான கொடுமையை அறிவிப்பதாக அமைகிறது. தொழுநோயாளர்கள் உயிரோடு இருந்தும் இறந்தவர்களே என்று சொன்னால் அது சரியான பார்வையாக இருக்கும். அந்த அளவுக்கு யூத சமூகம் தொழுநோயாளிகளை நடத்தியது. தொழுநோயாளிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தது. அவர்கள் தங்களின் நிலையை நினைத்து வருந்தக்கூடிய மிகப்பெரிய துயரமாக அவர்களின் வாழ்வு இருந்தது. அப்படி உருக்குலைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழுநோயாளி இயேசுவிடத்தில் என்னை குணமாக்குங்கள் என்று சொல்லாமல் நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று சொல்வது உண்மையிலே அவரின் நம்பிக்கையின் ஆழத்தை குறிப்பதாக இருக்கிறது. தனது நிலை அவ்வளவுக்கு துர்ப்பாக்கியமாக இருந்தாலும், கடவுளின் திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்வது உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்கிற போது நம்மிடம் இருக்க வேண்டிய தாழ்ச்சியான மனநிலையை தொழுநோயாளியின் வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவரது நிலைமை மற்றவர்களால் பரிதாபப்படக்கூடிய வகையில் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடவுள் மட்டில் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் உண்மையிலே பாராட்ட வேண்டும். இதை பார்க்கிற கடவுள் பரிவு காட்டுகிறார். இன்று தொழுநோய் ஒழிக்கப்பட்டு விட்டது, ஆனால் வேறு வடிவங்களில் இந்த நோய் இன்னும் நம்மிடையே இருக்கிறது. சாதியம், தீண்டாமை என்பது அருவருக்கத்தக்க ஒரு தொழுநோயாக இன்னும் விளங்குகிறது. சாதியின் பெயரால் இன்னும் மக்கள் ஒதுக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். சாதியின் பெயரால் திருமணம், காதல், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக மதிப்பு போன்றவை மறுக்கப்படுவதும் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்று நமது கடமை என்ன? இயேசுவை போல நாம மனதளவிலும் உடல் அளவிலும் தொழுநோய்களை துடைத்தறிகின்றவர்களாக எழ வேண்டும். அனைத்து தரப்பு மக்களோடும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு உறவு கொண்டு அவர்களின் விழாக்களில் கலந்து கொண்டு அவர்களோடு உணவருந்தி இறை நம்பிக்கையை அடிப்படையிலே உறவாடி இயேசுவின் பணியை தொடர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. தொழுநோயாளர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு குணப்படுத்தி ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். பல வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக அன்பையும் நீதியையும் பரிவையும் வழங்குகின்ற பணியை நாங்கள் செய்ய உமது தூய ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
வானவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிரானது. நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே, நிகழ்காலம் எதிரானது. நீர் எங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.